ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க்கில் அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸு எம்போஸ்டு லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃப்ரீ கிளாஸ் தான். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எம்போஸ்டு லோடு ஸ்டிச்சுக்கு பைப்பிங் த்ரெட் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு. இப்போ அதில் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்விங் த்ரெட் எடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போட்டுக்கணும். நீங்கள் இப்போ தான் இந்த கிளாஸ் பார்க்குறீங்கன்னா பேசிக் லெவலில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எல்லாமே எப்படி போடுறதுன்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டினாலே போதும், பட் அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது எண் நாட் போட்டுக்கோங்க. எண் நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே நீடியில் உள்ள விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அகைன் ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக், அகெயின் பேக்கில் கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு குட்டி லாக், அகெயின் முன்னாடி கொண்டு போய்ட்டு ஒரு செயினும் ஒரு குட்டி லாக், பேக்கில் கொண்டு வந்துட்டு ஒரு செயின் ஒரு குட்டி லாக். இந்த ஸ்டிச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது பேக் நெக்குக்கு பார்டராக கொடுத்தா பார்க்க அழகாக இருக்கும். சில்க் த்ரெட் சிக்காகாமல் போடணும். சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேக்கில் கொண்டு வந்துட்டு ஒரு செயின், அகெயின் ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு ஒரு செயின்.
உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு புரியலன்னா நீங்கள் வீடியோவை மியூட்டில் போட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு டிசைன் மட்டும் பண்ணுங்கள், புரியும். பேக்கில் கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு குட்டி லாக்கு. அகைன் ஃப்ரண்ட்டில் கொண்டு போய்ட்டு ஒரு செயின், ஒரு குட்டி லாக். அகைன் பேக்கில் கொண்டு வந்துட்டு ஒரு லாக்கு. சில்க் த்ரெட்டை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட் என்கிட்ட சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வரும். ஸ்டார்டிங் எல்லாருக்குமே சில்க் த்ரெட் போட கஷ்டமாக தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ண ஈஸியாக வந்துடும். இப்போ உங்களுக்கு நான் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போது நான் முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு ஒரு எண் நாட் போட்டுங்க. எண் நாட் போட்டுட்டு அவுட்லைன் போட்டுட்டு எண் நாட் போடுங்க. அவுட்லைன் போட்டுட்டு எண் நாட் போடணும். நான் அவுட்லைன் போடல. பட் நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது இந்த ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் போட்டுட்டு எண் நாட் போட்டு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.